ஹலோ காய்ஸ். இன்றைக்கு வந்து கிளிநொச்சியிலேருந்து கொழும்புக்கு போகிறேன். ட்ரெயினில் போகிறேன். ஸோ இந்த ட்ரெயின் பயணம் எப்படி இருக்க போகுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பஸ்லேருந்து இறங்கிட்டு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற பாதைக்கு முன்னுக்கு தான் இருக்கிறேன். இந்த பாதை வந்து பழைய கச்சேரிக்கு முன்னுக்கு இருக்குது. கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்னுக்கு தான் இந்த பாதை இருக்குது. ஸோ இதால் போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட. ஸோ வெளிக்கிடுவோம். ஸோ நாங்கள் வெளிக்கிட்டோம். இதெல்லாம் போய்கொண்டிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். மெயின் ரோட்லேருந்து ஒரு 100-200 மீட்டர் தானே. ஸோ வேகமாக வந்துட்டேன். இப்போ வந்து டிக்கெட் எடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி கொண்டு தான் நாங்கள் இப்போ டிக்கெட்டும் போய் எடுத்துட்டோம். இப்போ ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ட்ரெயினில் போய் கனகாலம் பண்ணபடி அந்த டைமுக்கு தெரியலை. நாங்கள் நேரத்துக்கு வந்துட்டோம். ஒரு ½ முன்னுக்கே வந்துட்டோம். ஸோ அந்த டைம் என்னன்னு தெரியாமல் போய் கொஞ்சம் நேரத்துக்கே வந்துட்டோம். இப்போ வந்து டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். டோட்டலாக வந்து எல்லா இடமும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். வவுனியா சைட்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து வருது. இது வந்து ஜஃப்னாக்கு போகுது. ஸோ நாங்கள் இதில் போகிறதில்ல. நாங்கள் ஜஃப்னாலேருந்து வர ட்ரெயின் தான் போக போகிறோம். இப்போ நான் கொழும்பு போகிற ட்ரெயினை ஏறிட்டேன். ஒரு 90 நிமிஷம் கழித்து வவுனியா. இப்போ வந்து அன்றாபுரத்துக்கு வந்துட்டோம். அன்றாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தான். அன்றாபுரம் தாண்டி வரக்குள்ள மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. மழைக்கு இதமாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. அப்போ சோழன் விற்று கொண்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த சோழனை ஒன்று வாங்கி கொண்டு மலையை ரசித்து கொண்டு இயற்கையை ரசித்து கொண்டு வந்து நாங்கள் அன்றாபுரத்தை தாண்டின பிறகு வயலங்களை, காடுகள், மலைகள் அப்படி இயற்கையாகவே இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. காய்ஸ், ஒரு வழியாக கிளிநொச்சியிலேருந்து கொழும்புக்கு வந்துட்டோம். அன்னளவாக ஒரு 8 மணித்தியால் ஓட்டம். சரியாக டயர்டாக வேறு இருக்குது. ஸோ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய்.